இதையெல்லாம் அப்துல் கலாம் போன்றவர்களை, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களை, பெருமகன் கக்கன் போன்றவர்களை, நமது தாத்தா வாவு சிதம்பரனார் போன்றவர்களை, அயோத்திதாசர் போன்றவர்களை, நமது பாட்டன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களை, இந்த மாதிரி சிங்காரவேலர் போன்றவர்களை, ஜீவானந்தம் போன்றவர்களெல்லாம் திரும்ப திரும்ப நாம் பேசுவது என்பது அவர்கள் என்ன நோக்கத்திற்காக, எந்த வழியில், எவ்வளவு உண்மையும் நேர்மையாக அர்ப்பணித்து என்று வாழ்ந்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு. சும்மா அப்படி பேசிட்டு போறது இல்லை. இப்படிலாம் பாரு நம்ம முன்னோர்கள் இருந்துக்கண்டா, அதை பார்க்கும்போது ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணும். எதை விதைக்கிறோமோ அதான் முளைக்கும். நீ நல்லதை விதைச்சா நல்லது முளைக்கும். அதான் நாங்கள் விதைக்கிறோம். நாங்கள் கருணாநிதி ஜெயலலிதா விதைக்கல, காமராஜர் கக்கன் விதைக்கிறோம், சிங்காரவேலர் விதைக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும்ல. நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை மக்களிடத்தில் விதைச்சா நீ தவறான அரசாங்கம் உருவாகாதுன்னு வரதராசனார் சொல்றாரு. அப்ப நல்ல கருத்துக்களை விதைக்கணும். அதுக்கு பேர் தான் கருத்தியல் புரட்சி. இங்க ஆயுதம் இந்திய கிளர்ச்சி இல்ல, அறிவாயுதம் இந்திய கிளர்ச்சி. அநீதி, அடக்குமுறை, சுரண்டல், ஒடுக்குமுறை, சாதியிலும் தீண்டாமை, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், மது, மத போதைகளுக்கு எதிரான அரசியல் கிளர்ச்சி. ஆயுதம் அறிவாயுதம் இந்திய புரட்சி. அதான் கருத்தியல் புரட்சி. சபர்மதி ஆசிரமத்தில் காந்தி, அண்ணல் காந்தி மனுப்பெண்கிற உதவியாளர் பழச்சாறு அடிச்சு அந்த கோடையில கொடுக்குது. நிறைய இருக்குங்கிறாரு. 2 மாம்பழம் முடிஞ்சிருக்கேங்குது. 2 மாம்பழச்சாறை குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யல. பசி ஒடுக்க வேற யாருக்காது கொடுக்கலாம். அதனாலதான் மகாத்மா நல்லா விளங்கணும். ஐயா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கடிதம் எழுதி எந்த ஊருக்கு போனாலும் தனக்கு என்ன தேவைங்கிறத கடிதமா எழுதி அந்த பயண ஏற்பாட்டாளர்கிட்ட எழுதி அனுப்பிடுவார். அப்படி ஒரு தங்கு விடுதிக்கு போகும்போது எல்லாம் கொடுத்துட்டு கடைசி அவர் கொடுத்ததுல ஒரு இது இருக்குது, இது நான் அனுப்புற பட்டியல இல்லையேங்கிறாரு. இல்லையா, இங்க கொசு அதிகம், அதனால கொசு அதை வாங்கி வச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய தலைவர் அந்த கொசு கடியிலே தான் படுத்திருந்தார். அந்த கொசு வலையை, அந்த கொசு வலைக்கு கொடுக்க காசு இல்லை. அப்ப அந்த கொசு வலையை பயன்படுத்தாம அப்படியே சரி நமக்கா வாங்கிட்டு வந்தான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கான பணத்தை அனுப்பி வைக்கிறார். அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அதை பிரித்து பயன்படுத்துறாரு. இதெல்லாம் எதுக்கு? ராஜாஜியோட முரண்பட்ட கருத்துக்கு குலக்கல்வி கொள்கை கொண்டாந்தாரு. அது வேற, அது வேற. ஆனால் ஊழல் செய்தார், லஞ்சம் பெற்றார், அந்த குற்றம் சாட்ட வைக்க முடியாது. 10 இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டார், அது வேற. ஆனால் அவர் இந்த மாதிரி கொள்ளையடிச்சார், ஊரை சுத்தி ஊர் சொத்தை தூக்கி உலைய போட்டார், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அது எங்க ஆரம்பிச்சது? திமுக. திராவிட முன்னேற்றம். அது தெரியல, எனக்கு பல பேருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாம பொருள் புரியாம இருந்துட்டான். திராவிட என்றால் திருட, திருடர்கள் முன்னேற்றம். அப்ப அதிமுக அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். இப்ப அனைத்து இந்திய திராவிடம்னா உனக்கு தெரியல. யார் தலைவர்? மோடி ஐயா. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பிரிஞ்சு உள்ள 2 பேரை பஞ்சாயத்து பண்றது நாட்டாங்க. இப்ப அனைத்து இந்தியா கட்சி பாரதிய ஜனதா அதிமுக எல்லாம் ஒன்னாயிடுச்சு.